சார் இது கால்குலேஷன் எரர் இல்லை. நம்ம அக்கௌண்ட்ல 574 crores மிஸ் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய ஸ்கேண்டல். எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்னா உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இவ்வளவு பெரிய ஃப்ராட் நடக்குதான். ஸ்கேம்ன்ற வார்த்தையை நீ நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்க. எஸ்பிஐ புக்ஸ்ல இருந்து 500 crores மிஸ். ஸ்கேம். பெரிய லெவல் திருட்டுக்கு இது ஒரு புது பேர். இந்த விஷயத்தை யார் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹர்ஷத் மேத்தா. ஹர்ஷத் மேத்தாவா? மன்னிச்சு வேலை கொடுங்க சார். ஐயா எங்க அப்போட கூட நான் டிப் கொடுக்க மாட்டேன். இது அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட் கிடையாது, பாம்பேவோட தலால் ஸ்ட்ரீட். மார்க்கெட்ல மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது. ஒரே நாள்ல நான் மார்க்கெட்ல நிறைய கத்துக்கிட்டேன். நாமளும் கேம்ல இறங்கலாமா? வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்தாதான் வசதியா வாழ முடியும். நான் ஒன்றும் இங்கே வேலை செய்ய வரல, கற்றுக்க வந்தேன். கன்சல்டன்சி கம்பெனி ஆரம்பிக்கலாம். இங்கே பாரு, நான் ஹிஸ்ட்ரியை உருவாக்க விரும்புகிறேன். ஹர்ஷத்தோட தொழில் கணிப்பில் நம்பிக்கை வை. திறமசாலி கூட என் முன்னாடி தோத்துரும். அர்ஷத் அது யாரு? இவர் ஷேர் மார்க்கெட்டோட ஐன்ஸ்டைன் கூட சொல்லலாம். ஹர்ஷத் மேத்தா. நீங்க சொல்ற அர்ஷத் யாருடா? டாட்டாவா அம்பானியா யாரு? கோப்ரான்னு சொல்லிக்கிறான். ஆனா எதிர நிக்கிறது மங்கூஸ் இல்லையா? மங்கூஸ்னா கோப்ரா கில்லர். நீ கோப்ரா கில்லர் தானே? மார்க்கெட்ல மேத்தா இருந்தாதான் சுவாரஸ்யமா இருக்குமா? பேர்ஸ் ஏசிசியை உடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த தடவை ஹர்ஷத் கிட்ட வெறும் பணம் இல்ல, மொத்த பணக்கடலே இருக்கு. மேத்தா டாடா அம்பானிஸை விட குறைஞ்சவங்க இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியணும். பிஎஸ்சியோட அமிதாப் பச்சன். இல்ல அவனை ஆஃப் பண்றதுக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகணும். டார்லிங், இது என்னோட டைம். உன் மகாராஜாவோட கார் மட்டும் இல்ல, அவரோட மாளிகையும் வாங்குவேன். இது ஆடுற நேரம் இல்ல, ஆட வைக்கிற நேரம். அவன் ஜெயிலுக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. Mr. Harshad Mehta, I'm taking you into custody. Come. பொதுவா எந்த ஸ்கேம்லயும் யார் பேரையும் வெளியிட மாட்டாங்க. ஆனா இந்த ஸ்கேம்ல ஒருத்தரோட பேரை சொல்லணும்னா இட் இஸ் நாட் தி ஹர்ஷத் மேத்தாஸ் ஸ்கேம். இட் இஸ் எ PV நரசிம்மராவ் ஸ்கேம். एक राज है मेरे सीने में, एक राज